வெல்கம் டு மோகனா ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் 2 இயர் பேபிக்கு ஒரு ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் எடுத்து குட்டி குட்டியாக ஃப்ளீட் வச்சு சைடில் டபுள் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாடி பீஸில் லெஃப்ட் சைடு ஷோல்டருக்கு 2.5 இன்ச் கிளாத்து வர்ற மாதிரியும் ரைட் சைடு ஷோல்டர் இல்லாத மாதிரியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ரெண்டையும் எடுத்து நெக் அடித்து திருப்பி படிமான தையல் போட்டுட்டு 2 கிளாத்தும் அட்டாச் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சில் கிளாத் எடுத்து அதை லைனிங்கோட வச்சு ஃபோல்ட் பண்ணி அடிக்கும்போது 1 இன்ச் வர்ற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி ஃப்ரண்ட் பீஸ் ரைட் சைடில் இருந்து பேக் பீஸ் ரைட் சைடு வரைக்கும் நம்ம அடித்து ரெடி பண்ணிக்கலாம். ஷோல்டரை அடித்து விட்டு ரைட் சைடு ஆம்கோல்லேருந்து லெஃப்ட் சைடு ஷோல்டர் வரைக்கும் லேஸை வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். லேஸ் அடித்ததுக்கப்புறமா அந்த கிளாத் எடுத்து 4 இன்ச்சில் 2 பீஸு ஸ்கொயராக கட் பண்ணி அதை நம்ம பவு ரெடி பண்ண போகிறோம். குட்டி குட்டியாக ஃப்ளீட் வச்சு நீடிலால் அதை ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம். 2 பீஸையும் நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டா 2 பவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெயின் கிளாத் எடுத்து அந்த பாடி பீஸில் ரைட் சைடு ஷோல்டரில் 1 இன்ச் இறக்கம் விட்டு 2 பவும் நம்ம வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு பவு வச்சு ரெண்டாவது ஒரு பவு வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் இறக்கமாக 2 பவும் வந்திருக்கும். இப்போது அந்த பவ்வையும் ஷோல்டர் பீஸையும் எடுத்து நீடிலால் நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணும்போது நாட்டு ரொம்ப ஹெவியாக போட்டுற வேண்டாம். ஏன்னா 2 இயர் பேபிங்கிறதுனால அவங்களுக்கு அன்ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டாக நாட் போட்டால் போதும். அப்புறம் 10 இன்ச்சில் லென்த்தியான 2 கிளாத் எடுத்துக்கலாம். அந்த கிளாத் எடுத்து நம்ம நாட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 2 நாட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதில் குஞ்சமும் வச்சிடலாம். குஞ்சமும் வச்சு பாடி பீஸில் கீழேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 2 நாட்டையும் வச்சு சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ராக் பீஸோட பாடி பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.